ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முகிலன் சங்கேஷம் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க, சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல, இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துமே கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை ஒத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோட நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், இதோ என்னோட வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை, இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். ஒரு நிமிஷம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில், இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் அதில் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியனில் பாவுஜய் தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட், அந்த ட்ரைலரை பார்க்கும் போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பாக எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடை பெறுகிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும், வெளிச்சம் போனாலும், உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில கொண்டு போறதுக்கு உதவி செய்யறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா மாஸ்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தான்ப்பா பெருசா பண்றோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவா நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதுல நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும்.
ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறாரு. 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமால யாரெல்லாம் நடன இயக்குநர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களா இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வெளிவந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சி தான் என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டினோம், பொன்னாட போட்டோம் இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம்னா அது காரணம் அவரு இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாக வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்க கிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட ஒரு வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்க ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரு ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லார்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும் போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க, அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலா வந்து கொஞ்சம் கம்மியா மேகம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்கவே முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் என்னைய பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். டிஃபரெண்ட் கோரியோகிராஃபி அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் as a human being-ஆ இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being. ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்த்த காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன், எங்க வரணும் எப்ப ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர், ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க 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 மொத்தம் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு ஒரு பயங்கரமான டீமுங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர்ட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல நீங்க பாத்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது ஆக்சுவலா வந்து அஸ்திரம் அந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் இல்ல எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா இந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றது கூட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே அங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியோலாம் நாங்களாம் லைவ் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா எல்லாம் ஒன்னா ஆடி இருக்கோம். நாங்க லெஜண்ட் தமிழ் மாஸ்டர் இருக்கலாம். நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ற கோரியோகிராஃபி போக்கிரி பொங்கல் பண்ணுவாரு. நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் தமிழ் மாஸ்டர்லாம் நல்லா தளபதிக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு. ஸோ அசோக் மாஸ்டர் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்லாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸோ அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனாலதான் அவருடைய வாரிசு கூட பாத்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பாக்குறேன். அவங்க இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, என்ன நம்ம ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல்ல வந்து மென்மேலும் இதுல நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும் இந்த மீடியால. அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து
ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அது அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார் அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்கெல்லாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பார். இந்த வாட வாட சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நகுல் சார் இவங்களே என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டரா நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனோம் தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால் என்ன பண்ண முடியும், அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், அவருக்கு மேலும் உயரணும். அவருக்கு பார்ட்னரா அந்த அவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்.